ஹாய் கைஸ், பார்க்கவே டெம்டிங்காக இருக்குல்ல. கனவா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுவும் அம்மா கைப்பக்குவம் வேறு லெவலில் இருக்கும். கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச பிறகு நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு, பின்ன நம்ம குட்டி குட்டியாக பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு, காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கனவாவையும் அது கூட சேர்த்து வச்சு நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது கூட தண்ணி எதுவும் தேவையில்லை, ஏன்னா கனவாலேருந்தே நிறைய தண்ணி வெளியே வந்துடும். கிரேவி பதத்துக்கு பார்த்திங்களா, தண்ணி நிறைய வெளியே வந்துருச்சு. இந்த தண்ணியே நமக்கு காணும். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அம்மா கைப்பக்குவத்தில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா விரசிட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அல்டிமேட்டான கனவா கிரேவி ரெடி. அப்புறம் மல்லி கொஞ்சம் கட் பண்ணி அது கூட போட்டு கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணால் அல்டிமேட்டான கனவா கிரேவி ரெடி. வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது, பயங்கரமாக இருந்துச்சு. இதை இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும்.